ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நுங்கு தெளிவு ஜூஸ் செஞ்சு காமிக்க போகிறோம். வீட்டுக்குள்ளே போகலாமா? பாருங்கள், நுங்கு 4 நுங்கு எடுத்திருக்கேன் நான். இந்த நுங்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முத்தலாக இருக்கக்கூடாது. முத்தலாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் எலசாக இருக்கணும். அப்புறம் இது தண்ணி என்ன சொல்லுவாங்க? பதநீர் சொல்லுவாங்க. நாங்கள் தெளிவு சொல்லுவோம். அந்தந்த ஊரில் ஒரு வித்தியாசமாக அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேர் சொல்லுவாங்க. பனஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. பனஞ்சாருன்னு சொல்லுவாங்க. இதில் பனம் காய் வருதுல்ல, நம்ம சாப்பிடுவோம். அதுவும் உடம்புக்கு நல்லது, இதுவும் ரொம்ப நல்லது. நுங்கு நல்லது. இந்த நுங்கு தோல் இருக்கு இல்லையா, அந்த நுங்கு தோலை நிறைய இது என்ன வேர்க்குரு சொல்லுவாங்க. வேர்க்குரு வரவங்களுக்கு இந்த தோலை அப்படியே நல்லா முதுகில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சுட்டு அப்படி குழுகுழுன்னு இருக்கும். வேர்க்குரு 2-3 தடவை செஞ்சாங்க, வேர்க்குருவே வராது. அவ்வளோ நல்ல மருந்து இருக்குது. பொதுவாகவே தென்னை மரம், பனை மரம், வாழை மரம் ரொம்ப இது. வாழை மரம் தென்னை மரத்தை விட பனை மரத்தில் தான் இது ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இது கல் எடுப்பாங்க. இந்த பல கல்லெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் அதில் ஒரு மரத்தை கல் குடித்தா கேன்சரு பெரிய நோயெல்லாம் போயிடும். அதனால் ஒரு சிலர் ஒரே மரத்தை கல் குடிப்பாங்க. இது அந்த கல்லை இது சுண்ணாம்பு போட்டு ப்ராசஸ் பண்ணுறத தெளு வரும். இப்போ தெளிவை இதையும் போட்டு இதை குடித்தோம்னா எந்த ஜூஸை அடிச்சுக்கணும் அவ்வளவு உடம்புக்கு நல்லது. நல்ல வயிறு வலி இருக்கவங்களுக்கு, ஹீட் பாடிக்கெல்லாம் நல்லது. இந்த கிடைக்கிற சான்ஸில் இந்த 17 இன்னும் சாப்பிட்டுடுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இன்னும் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொன்னேன், நம்மளுக்கு தெரிஞ்சது கம்மியாக சொல்லியிருக்கோம். இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு பேருக்கு வைப்பர் 2 போட்டு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இப்போ நான் இது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம காமிச்சு கொடுக்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த அதில் இது போட்டு சாப்பிட்றதுன்னு கூட தெரியாது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த தெளிவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஜாஸ்தி ஷேக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இது போதும். கொஞ்சம் பீசஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் வாயில் கிடைக்கும்போது நல்லா இருக்கும். இது வாயில் கிடைக்காது, அவ்வளோன்னு போயிடும். ஆமாம், கரெக்டு தான். இல்லை, நீங்கள் சர்க்கரை தேன் எதுவும் ஆட் பண்ணுறது தேவையில்லை. இதே ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லது. இது மாத்திரம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்று பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது அதில் ரொம்ப போடாது, போதுமா? அதில் கொஞ்சம் போட்டு பாருங்க, 2 டம்ளர் வந்திருக்குது பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிடும். ட்ரை பண்ணுறதுன்னு அவசியம் குடிக்கட்டும். ஆமாம், உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு குடிக்கும்போது நல்லா அப்படியே ஜில்லுன்னு நல்லா இருக்கும். நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு குடிக்கும்போது உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சில்லாக இருக்கும்போது நல்லா இருக்கும். மனசே அப்படியே சாந்தமாக, கொஞ்சம் சொல்கிறது தெரியல, வித்தியாசமாக இருக்கும். ஏசி இருக்கிறது எப்படி குழுகுழுன்னு இருக்கோ அது போல் குழுகுழுன்னு இருக்கும். அது இதில் நீங்கள் ஐஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நாங்கள் ஐஸ் போடல. சர்க்கரையெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஐஸ் கியூப்ஸ் தேவையில்லை. ஐஸ் போடும்போது டேஸ்ட் மாறிடும். ஐஸ் கரெக்டு தான். சில பேர் ஐஸ் லைக் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். இது நீங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.